Hey all, 1 kg அளவுக்கு Black Forest Choco Truffle Chocolate Cakeலாம் செய்ய தேவையான சாஃப்டான சாக்லேட் பேசிக் ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். சளிச்சதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர், மைதா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக்குக்கு தேவையான அளவு சுகர் 1/2 கப் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு க்ளீனான பவுலில் 3 முட்டை உடச்சி எடுத்துக்கோங்க. அந்த பவுல் ஈரமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா ட்ரையாக இருக்க பவுலை எடுத்துக்கோங்க. இந்த முட்டை கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்லோ ஸ்பீடில் இருந்து தான் எக்கை வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் லோ ஸ்பீட், அதாவது 1ல் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த எக்கை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பீட் பண்ண எக் வந்து நல்லா நுரைச்சி வரும். அதோட கலரும் லைட் ஆகி கிடைக்கும் நமக்கு. லோ ஸ்பீடில் வச்சு 2 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அதை மீடியம் ஸ்பீட் நம்பர் 2 இல்லைனா மீடியம் ஸ்பீட் உங்கள் பீட்டர் எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஸ்பீடில் 2 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சு 1 மினிட் நல்லா பீட் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்பீடில் 2 மினிட்ஸ், மீடியம் ஸ்பீடில் 2 மினிட்ஸ், அப்புறம் ஹை ஸ்பீடில் வச்சு 1 மினிட், டோட்டலாக 5 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த எக்கை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்கு பீட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுகரை, அதை வந்து அந்த பவுடர் சுகரை வந்து 3 பேட்சஸாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்ச் சுகர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் ஆஃப் சுகர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணிக்கலாம். சுகர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்கு வந்து நல்லா திக்காகி நல்லா உங்களுக்கு பேட்டர் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கடைசியாக அந்த பேலன்ஸ் இருக்க சுகர் பவுடரையும் 3rd பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து 60 ml அளவுக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் பீட் பண்ணால் போதும். ரொம்ப பீட் பண்ணிடாதீங்க, முட்டை தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ அளவாக 10 செகண்ட்ஸ் மட்டும் பீட் பண்ணிக்கோங்க போதும். இதுக்கு மேலே நம்ம பீட்டர் யூஸ் பண்ண மாட்டோம், விஸ்க் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இந்த எக் மிக்சர் கூட மாவு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு காஃபி எடுத்திருக்கேன். இது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் 1/4 கப் அளவுக்கு. ஃபஸ்ட்டு இந்த எக் மிக்சர் வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா ப்ளஸ் மைதா, இதை வந்து நம்ம ஒரு 3 பேட்சஸாக ஆட் பண்ணி இந்த எக் மிக்சர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து அதாவது அந்த சளிச்சு வச்சுருக்க மாவில் 3ல் 1 பங்கு அளவு ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கேக் கட்டிமாக ஆகிடும். ஸோ மைல்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஓகே. ஃபஸ்ட் பேட்ச் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காஃபி, அதாவது 1/4 கப் அளவு காஃபி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் பாதியை மட்டும் ஆட் பண்ணி அந்த காஃபி மிக்சரும் அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம செகண்ட் பேட்ச், அதாவது அந்த சளிச்சு வச்சுருக்க மாவில் செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணி மறுபடியும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் அந்த எக் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்தா உங்களுக்கு கேக் சாஃப்டாக வரும். நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேக் வந்து நல்லா ஹார்ட் ஆகிடும். அதனால் பார்த்து ஜென்டலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஓகே. செகண்ட் பேட்ச் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ரிமைனிங் இருக்க காஃபி எல்லாத்தையும் இதில் ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஃபைனலாக மிச்சம் இருக்க எல்லா மாவையும் ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கும். அந்த பேட்டர் வந்து நல்லா இப்படி எடுத்து விட்டிங்கன்னா நல்லா ரிப்பன் மாதிரி வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் 1 kg அளவு எடுத்திருக்கனால ஒரு 7 inch டின்னை வந்து சைடில் வந்து நல்லா ஆயில் தடவிட்டு உள்ளே வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் பேட்டரை வந்து உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி அதை ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டைம் டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எல்லாமே நல்லா கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. அடுத்து வந்து அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் வச்சு 175 டிகிரி செல்சியஸில் 35லேருந்து 40 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடும். இதை நீங்கள் எப்படி பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கியூவர் இல்லை டூத் பிக் வச்சு அதோட சென்டரில் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டூத் பிக்கில் வந்து அந்த கேக் வந்து எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.
இப்போ இந்த கேக்கை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 1/2 hour இல்லை 1 hour வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆக விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சைடு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இந்த கேக் வச்சு நீங்கள் 1 kg மெஷர்மெண்ட்டில் பிளாக் ஃபாரஸ்ட், சாக்லேட் கேக், ஓரியோ கேக், சாக்கோ ட்ரஃபிள்னு சாக்லேட் பேஸ்ட் எல்லா கேக்கையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.